பீஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம் இல்லையா, மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணி ஊற வச்சிருந்தோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மசாலா கலவையெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆயில் சேர்க்கணும் இல்லையா? இதுக்கு வந்து அதிகம் ஆயில் தேவையில்ல இந்த ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா. அதனால இந்த ரோஸ்ட் நம்ம எப்படி வேணா சாப்பிடலாம். இதுல வந்து கொலஸ்ட்ரால் ஃபேட் அந்த மாதிரி பயமும் இல்லை. அதுவும் நம்ம ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் ஆயில் வேற யூஸ் பண்றோம். ஸோ எந்த பயமும் இல்லை. ஓகே, லிட் போட்டு மூடி வைக்கலாம். எவ்வளவு நேரம் மூடி வைக்கலாம்? ஒரு 20 நிமிஷம், 5 மினிட்ஸ் வச்சா போதும். 5 மினிட்ஸ் சிம்ல வந்து வைக்கணும் நம்ம. ஓகே, ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாலாம் தடவி நல்லா அப்படியே கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு விட்டுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சிக்கன் ரோஸ்ட் ரெடி. கரெக்ட்? நல்லா ஒரு ஸ்மெல், அந்த மசாலா ஸ்மெல்ல கம கமன்னு இருக்கு. நீங்க சொல்லிருந்தீங்க தண்ணி தெளிச்சு விடணும்னு, நீங்க சொல்லிருந்தீங்க. இந்தாங்க உங்க கையாலே அப்படி நீங்க தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த சிக்கன் லெக் பீஸ் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் லெக் பீஸை டோஸ்ட் பண்ணுறது தான் இதோடைய சுவையை அடங்கியிருக்கு. இப்போ நாம இந்த சிக்கன் லெக் பீஸை டோஸ்ட் பண்ணிடலாம். எடுத்துடலாமா? ஆயில் அதுக்கு முன்னாடி வாவ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த சிக்கன் லெக் பீஸ் டோஸ்ட் ரொம்பவே லைட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வாவ். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 மினிட்ஸ், அந்த பக்கம் 5 மினிட்ஸ், அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு தண்ணி தெளிச்சு நம்ம வந்து வேக வச்சதால உள்ள சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம வந்து திருப்பி அதை டோஸ்ட் ஆகிற வரைக்கும், ஃபுல்லாக டோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா பக்காவா ரெடி ஆகிடும். நீங்க தனியா இருக்கீங்களா, அம்மா அப்பாவோட இருக்கீங்களா? இங்க இல்லைங்க, தனியா தான் இருக்கீங்க. சாப்பாடு எல்லாமே நீங்க தான் சமைக்கணுமா? செல்ஃப் குக்கிங்லேயே வாழ்றாங்க. அப்ப வந்து நிறைய விதவிதமான சமையல் நீங்க செய்வீங்க இல்லையா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல நம்மளுடைய அஞ்சரிப்படி நிகழ்ச்சி. ஓகே, எந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹவுஸ் ஒய்ஃப். ஏன் எல்லாருக்குமே பர்டிகுலரா ஹவுஸ் ஒய்ஃப் செக்மெண்ட் ரொம்ப பிடிக்குது? அவங்க பண்றதா நமக்கு ஈஸியா வீட்ல பண்ற மாதிரி இருக்கும். அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம விலை வச்சிருப்போம். ஓகே, சூப்பர். சோ வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சமைக்கிற ஒரே செக்மெண்ட் நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃப் செக்மெண்ட் தான் இல்லையா? சிக்கன் லெக் பீஸ் டோஸ்ட் நாங்க சுட சுட ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேப்ல நீங்க செய்முறை விளக்கம் பார்த்து வந்துருங்க. செய்முறை: முதலில் கடாயில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, பட்டர் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பின்பு ஊற வைத்த லெக் பீஸுடன் மசாலா கலவையை தடவி கொண்டு வேக வைக்க வேண்டும். பின்பு அதில் தண்ணீர் தெளித்து 5 நிமிடம் வேக வைத்த பின்பு வேறு கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்தால் காரமான சிக்கன் லெக் பீஸ் ரோஸ்ட் தயார். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.